ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ZK தமிழ் டெக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காட் மோட் இன் விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11. ஸோ என்னடா இது காட் மோட்? காட் மோட்னா என்னென்னா, நம்ம விண்டோஸில் இருக்க எல்லா செட்டிங்ஸையும் ஒரே ஒரு விண்டோவில் கொடுக்கறது தான் வந்து காட் மோட். ஸோ இப்போ நம்ம நார்மலாக இப்போ விண்டோஸில் செட்டிங்ஸ் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லா செட்டிங்ஸுமே தனித்தனியாக ஒரு இதுக்கு போகணும். இப்போ நான் டைம் சேஞ்ச் பண்ணால் இதில் போயிட்டு இதில் இத்தனை ரீஜன், லாங்குவேஜ், ஸ்பீச் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் தனித்தனியாக ஒன்றுக்கா போகணும். ஸோ இதுவே இந்த காட் மோட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மெனுவில் வந்துடும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி இதை ஓப்பன் பண்ணுறது விண்டோஸ் காட் மோடை? ஸோ இதுக்கு ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்துடும். ஸோ இந்த ஃபோல்டரில் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி இந்த நியூ ஃபோல்டரை ரீநேம் பண்ணிவிடுங்க. ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுங்க. ரீநேம் கொடுத்துட்டு காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஐகான் மாறிடுச்சு, ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. ஸோ இப்போது இதை டபுள் கிளிக் பண்ணி நார்மலாக ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த காட் மோட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் பாருங்கள், உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கிறதில்ல. ஸோ இருக்கிற எல்லாமே இதில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் எது வேணுனாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதில். ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு இப்போது நான் டைம் ஜோன் சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே சர்ச்சில் போயிட்டு டைமுன்னு அடிக்கிறேன். ஸோ டைமுக்கு எனக்கு இவ்வளோ இருக்குது. ஸோ சேஞ்ச் த டைம் ஜோன். ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாக இந்த இடத்துல போயிட்டு நான் டைம் ஜோனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போது மவுஸ் பற்றி ஏதாவது இருக்கா பார்ப்போம். மவுஸ் பாயிண்டர் எப்படி லுக் ஆகுது? ஸோ நான் பிளாக்காக வச்சுக்கலாமா? ஸோ எல்லாமே நான் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா செட்டிங்ஸுமே ஒரே விண்டோவில் கிடைக்கிறது பேர் தான் காட் மோட். ஸோ இப்போ ஆப்ஷனை நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் எல்லாமே ஒரு ஷார்ட்கட் தான். இப்போ நான் மவுஸ் பாயிண்டர் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு போங்களேன், அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே வச்சுருங்க. ஸோ இப்போது இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி க்ரியேட் ஆகிடும். நீங்கள் எங்கே வேணுமோ அந்த இடத்துல க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணி நான் டிஃபால்ட்டுக்கு போயிடுறேன். எங்கே வேணுமோ நம்ம இந்த ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த செட்டிங்ஸ் வேணுமோ அந்த செட்டிங்ஸை ட்ராக் பண்ணி நீங்கள் ஹோம் பேஜ்லையோ இல்லை உங்களுக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல டூல் விண்டோஸ் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோஸ் காட் மோடுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எது வேணுமோ ட்ராக் பண்ணி நீங்கள் ஷார்ட்கட் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே விண்டோவில் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.